இந்த ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, நடுங்கிற மாதிரி கை. யார் கை அது? அந்த கையை வந்து நம்ம ஜீசஸ்னுடைய கரங்கள்னு பார்க்க. ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில. 33 வயதில் இறந்து போனவர் அவர். 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டுல வறுமை. அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் ரொம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சுறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்ன படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேரா போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்யறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃபிளரிஷ் ஆகல. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரிய ஆளாயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, ஒரு ஓவியமா அவ்வளவு வேலைக்கு போதுனே, இனிமேல் நீ படி, நான் போனேன், நீ படி, நான் பாத்துக்கிறேன். சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது.